மருத்துவராக, நீ வந்து ஒரு பாலிட்டிஷியனாக, இல்லை ஒரு இன்ஜினியராக, எதை வேணாலும் நீ படித்து உயரத்துக்கு போ. ஒரு ஐடி துறையில் போ, ஏஐ டெக்னாலஜி படி, சயின்டிஸ்டாக. சோறு வேணும்ல, உணவு தேவை இருக்குல்ல, சுவாசிக்கணும்ல, காற்று வேணும்ல, தண்ணீர் வேணும்ல, அதுதானே அடிப்படை. அப்போ இதெல்லாம் நீ சரியாக்குனா தானே நீ அடுத்த கட்டத்துக்கு நீ நவர முடியும். எதுவுமே இங்கே இல்லைன்னா நீ என்ன படித்து என்ன பிரயோஜனம்? அதை தான் நீங்கள் அடிப்படை தேவை என்னன்னு இருக்குல்ல, ஒரு அடிப்படை மனிதனுக்கான தேவை இதெல்லாம் தானே. அப்போ இதை நீ சரி செய்யாமல், நீ இருக்க இடம் இல்லாமல், உடுத்த உடை இல்லாமல், குடிக்க நீர் இல்லாமல், உணவு இல்லாமல் நீ எங்கே போய் நீ என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு நீங்கள் கொரோனா காலத்தில் எல்லோரும் போய் தேடி நின்னது எதை போய் தேடி நின்னாங்க? உணவுக்கு தான். சோறு எங்கே கிடைக்கும்? வளர்ந்த நாடுகள், நான் சொல்கிறது இந்தியா இல்லை, வளர்ந்த நாடுகள் அங்கே தான் போய் நின்றுச்சு. ஆனால் இந்தியா தப்பிச்சது ஏன்னு சொல்லுங்கள். தற்சார்பு வாழ்க்கையில் இன்றைக்கும் தமிழ்நாடு முன்னாடி நிற்கிறான். அவன் விவசாயம் செய்கிறான், அவன் விளைய வைக்கிறான், பொருட்கள் விளைய வைக்கிறான். ஒரு கத்திரிக்காய் விளைய வைக்கிறான், முருங்கைக்காய், வீட்டுக்கு பின்னாடி முருங்கை மரம் இருக்குது, வாழை மரம் இருக்குது. நீ எத்தனை நாள் நீ லாக்டவுன் போட்டாலும் அவன் இங்கே இருக்கிறத எடுத்து போட்டு சமைச்சு சாப்பிட்றான். அவன் விளைய வச்ச அரிசி இருக்குது.